ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பன்னீர் நட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தேங்காய் போலி எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பருப்பு போலி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துருப்போம். இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்குங்க. தேங்காய் போலி சிம்பிளா செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா சாஃப்டா சூப்பரா இருக்குதுன்னு. இதில் நம்ம இன்னைக்கு தேங்காய் வெல்லம் இதெல்லாம் வச்சு செய்ய போறோம். இப்போ வாங்க இந்த தேங்காய் போலியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பன்னீர் நட் சமையல் சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் போலி செய்யறதுக்கு முதல்ல நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு இன்னைக்கு இந்த கப்புக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எதுக்கு போடுறதுன்னா இந்த மேல் மாவு சப்புன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக தாங்க உப்பு போடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவை காட்டிலும் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கணுங்க. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு தாங்க இருக்கும் மைதா மாவுங்கிறதுனால. இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பக்கம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இலக்கமாக இருந்தால் போதுங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு போலி சாஃப்டாக இருக்காது. அப்புறம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் மாவை. காயாமையும் இருக்கும் நீங்கள் எண்ணெய் தடவி வச்சிட்டீங்க அப்படின்னா. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் பக்கமாவது ஊறணுங்க. அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஊற வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ போலி சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த மாவுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். அதில் எந்த கப்புக்கு மாவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 கப் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இது பாகெல்லாம் கிடையாதுங்க. வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்க வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கிறேங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ எந்த கப்புக்கு மாவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு 1 கப்பு தேங்காய் துருவல். தேங்காயை நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பாருங்க தேங்காயை நல்லா நம்ம வறுத்தாச்சு. இப்போ வடிகட்டி வச்ச வெல்லத்தை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இது நல்லா திரண்டு வரணுங்க. டைட்டாக அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க இப்போ லேசாக திரள ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா திரளணும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இது உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ரெடி பண்ணி வச்சேன். இந்த தேங்காய் பூரணம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ 2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சுங்க. மாவு ஊற வச்சு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். டேபிள் டாப்பில் எண்ணெய் தடவி போடலாங்க. இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவரு வாழை இலை எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கையாலேயே தட்டிக்கலாம். எண்ணெயோ அல்லது நெய்யை வச்சோ இந்த மாதிரி தட்டி விடுங்க. இப்போ இந்த பூரணத்தை நம்ம உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மேலே எக்ஸ்ட்ரா உள்ள மாவை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு தட்டிக்கலாம். கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம்.
ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, லேசாக தேய்ங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தமாக தேய்ச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த பூரணமெல்லாம் வெளியில் வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ நான் கேஸில் ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. நீங்கள் தோசைக்கல் அல்லது பேன் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேய்ச்சி வச்ச இந்த போலியை இதில் போட்டுடலாம். ஒரு 5 செகண்ட் பரட்டி போட வேண்டாங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ பரட்டி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் ஒரு 5 செகண்ட் பரட்டி போட வேண்டாங்க. பாருங்க, நல்லா பொசு பொசுன்னு வருது. உங்களுக்கு மாவு ஊற ஊற இந்த மாதிரி நல்லா சாஃப்டா வருங்க. மாவு சரியா ஊறலைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பாருங்க, இப்போ நல்லா எலும்பி வருது இது. இப்போ இந்த பக்கமும் பரட்டி போட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. பாருங்க, நல்லா பொசு பொசுன்னு வருது. நல்லா சாஃப்டா இருக்க போகுது. ஒரு 2 டைம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பரட்டி விட்டா ரெடி ஆயிருங்க. பாருங்க, ஒரு 2-3 டைம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, தேங்காய் போலி ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.